இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு பிரதியுத்தமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உன்னிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது இங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய இடத்துல அற்புதம் நடக்கலை. இயேசு என்ன பண்ணார்? 12 சீசர்களை பிசாசுகளை துரத்த முடியும், சத்தியத்தை அறிவிக்க அநேக ஜனங்களை அனுப்புகிறாரு. அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ண, ஒரு பிசாசு துரத்த முடியல, திரும்பி வராங்க. இது எப்படி போவோம்னு நான் இவ்வளோ சொன்னோம். விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற. நம்ம வாழ்க்கையில் கூட ஆலயத்துக்கு போகலாம், ஜெபிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், அநேக காரணம் இடைப்பட்டிருக்கலாம். நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதான் சொல்கிறார் இயேசு பிரதியுத்தமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னோடு கூட அநேக அற்புதங்களை செய்தேன், எப்படி செய்யணும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் இதை முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வரீங்களே, நான் எது வரைக்கும் மாறுபாடு சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சீசர்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். என்னிடத்தில் அவனை கொண்டு வா, அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்றார். எப்படி பாருங்க, நம்மளால் முடியாத காரியம் ஒன்று இல்லைங்க, நம்மளால் முடியும். இயேசு நம்மளும் கூட இருக்கணும், நம்மளுக்கு கூட இருந்தால் முடியும். அப்போ நம்ம விசுவாசம் நான் என்னுடைய பலத்தினால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏசப்பா நான் போகிறேன், இந்த பிசாசை துரத்த போகிறேன், நீ என்னோட கூட இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நிச்சயமாக அது நடைபெறும். அதுதான் இப்போ சீசர்களே என்ன பண்ணுறாங்க, வாகனம் போய் துரத்துறன்னு ஒரு அடாக போயிருக்காங்க பொழுது. அதனால தான் இங்கே ஆண்டவர் இப்படி சொல்லப்பட்டிருக்காரு. இயேசு பிரதியுத்தமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் ஒரு மாறுபாடான சந்ததினா அவங்க இஷ்டத்துக்கு போயிருக்காங்க. மாறுபாடு சந்ததியை, எது வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உன்னிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்றார். கொண்டு வந்து ஒரே வார்த்தை சொன்னார், பிசாசு ஓடி போச்சு. அவனை விட்டு போனார், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையில் விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, உறுதி இருந்தது. இவங்க ஜெபத்திலையோ அவங்க பேசின வார்த்தையில உறுதி இல்லாத, விசுவாசம் இல்லாத ஜெபித்திருப்பாங்க. ஆண்டவர் தான் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. நம்மளை ஆண்டவர் நம்மளை அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம விசுவாசம் உள்ளதாக இருக்கணும், ஜெபித்தா பிசாசு ஓடணும், ஜெபம் பண்ண வியாதி சுகமாடினோம். அப்படியேப்பட்ட மாறுபாடான நம்ம சந்ததியாக நம்ம இயேசுக்குள்ள மாறும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவார். ஆமாம், உயர்த்து மகிழ்ச்சி செய்வார். எப்படி திரும்பினாலும் எப்படி கை நீட்டினாலும் சுகம், எதற்காக ஜெபிக்க போகிறோம் அங்கே விடுதலை. நிச்சயமாக கர்த்தர் செய்வாருங்க. மாறுபாடான சந்ததியாக நம்ம இருக்கக்கூடாது, மகிமை உள்ள சந்ததியாக நம்ம மாறணும். அப்போனா விசுவாசம் நம்மளுக்குள்ளே வரணும். ஏசு என்னோடு இருக்கிறார், நான் போனால் அங்கே ஜெபம் பண்ணால் போதும், நான் ஜெபம் போனேன் எனக்குள்ளே ஏசுக்கிறார், நான் போன இடத்துல அந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்ற விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். யாருக்குன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த விசுவாசம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து தடையில் தள்ளுண்டு போனால் உங்களுக்கு விழுந்துடும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் வெற்றியான விசுவாசம் நமக்குள்ளே இருந்துதான், நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியும். நம்ம வாழ்க்கையை இயேசுக்குள்ளே அர்ப்பணிக்கும் போது எல்லா சூழ்நிலையும் மாறி ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ முடியும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.